பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? தேவ கிருபையினாலே நான் சுகமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற அந்த தலைப்பின் வரிசையிலே இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய செய்திக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் உணர்வு என்கிற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். உணர்வு, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த உணர்வு இல்லாவிட்டால் மனுஷனுடைய நிலைமை என்ன என்பவைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம் இந்த செய்தியில நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்கள் 119வது சங்கீதம் 144வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று இந்த பக்தன் கூறுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு அழிந்து போகிற அந்த உலகத்தினுடைய மேன்மையையும் உலகத்தின் மகிமையையும் பிரசங்கித்து உலகத்தின் மேன்மைகளையும் மகிமைகளையுமே நாடி போகிற கூட்டத்தாரை என்னவென்று சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உணர்வு என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே தான் இந்த பக்தன் சொல்லுகிறான், எனக்கு என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 119வது சங்கீதம் 34வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதே பக்தன் இன்னொரு ஜெபத்தை பண்ணுகிறான். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உணர்வுள்ள இருதயம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மனிதன் என்ன செய்வான் என்பதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது, அதாவது எனக்கு உணர்வு வருமானால், எனக்கு உணர்வு இருக்குமானால் நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன் என்று எழுதுகிறான். ஏன் இந்த பக்தன் இவ்வாறு எழுதுகிறான் என்பதை யோசித்து பார்த்தால், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிக்கிறது. உம்முடைய வேதம், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பித்து அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறபடியினாலே நாம் பலவீனப்படுகிற நேரங்களிலெல்லாம் நம்மை பலப்படுத்தி, சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தி, நாம் தவறு செய்கிற நேரங்களிலெல்லாம் நம்மை கடிந்து கொண்டு நம்மை கர்த்தருக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவது இந்த கர்த்தருடைய வேதம் தான், இந்த பரிசுத்த வார்த்தைகள் தான், கர்த்தருடைய வார்த்தைகள் தான். எனவே தான் பக்தன் ஜெபிக்கிறான், எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். அந்த உணர்வு எனக்கு வந்துவிட்டால் போதும், நான் இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன், இந்த வேதத்தை நான் பற்றி கொள்ளுவேன், இந்த வேதத்தை நான் வாழ்நாள் முழுவதும் முழு இருதயத்தோடும் நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்றைய நாட்களை நாம் கவனித்து பார்த்தால், இன்றைய நாட்களிலே வாழுகிற மக்களை கவனித்து பார்த்தால், கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் மக்கள் வாழுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். அநேக மக்களுக்கு இருதயத்தில் உணர்வு இல்லை. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைத்து கொள்ளுகிறவர்களுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வேதத்தை கவனித்து பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே
வார்த்தையை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்க, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பயப்படுகிற மக்கள் இருக்கிறார்களா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஐயோ இது கர்த்தருடைய வார்த்தையாயிற்றே என்று நடுங்குகிற மக்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால் ஒரு கூட்டம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், இப்பொழுதெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம் இருக்கும், உண்மைதான், நமக்கு தைரியம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும், கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் அவைகளெல்லாம் குறைந்திருப்பதை நாம் பார்க்கலாம், உணர்வே இல்லாமல் மக்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆலயங்களில் சபைகளுக்கு நாம் போகும்போது, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நாம் செல்லும் போது நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களை ஒருவேளை நாம் கவனித்திருக்கலாம். அங்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இங்கே இவர்கள் மொபைல் போனை நோண்டி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இவங்க மொபைல் போன்ல உட்கார்ந்து யாருக்காவது சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நன்றாக தூங்குகிற மக்கள் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் சொன்னார், ஐயா என்னுடைய ஆலயத்திற்கு நான் போகிற ஆலயத்திற்கு நான் சென்றிருந்தேன், ஆலயத்தில் எனக்கு வலது பக்கம் ஒருவர் உட்கார்ந்திருந்தார், அவர் வந்து உட்கார்ந்து 2 நிமிஷத்தில் தூங்க ஆரம்பித்தார். கடைசியில் ஆமேன் போடும்போது எப்படி தான் முழிச்சார்னு தெரியல, தானாகவே விழித்து கொண்டார். ஆமேன் போடும்போது விழித்து கொண்டார். விழித்து கொண்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். சபையில் என்ன நடந்தது தெரியாது, என்ன பிரசங்கம் செய்தார்கள் தெரியாது, கர்த்தருடைய ஆராதனையில் எல்லாரும் ஆராதித்தார்கள், இவர் தூங்கி கொண்டிருக்கிறார். சபையிலே கர்த்தருடைய பிரசன்னம் அது இவருக்கு தெரியாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது இவருக்கு தெரியாது. இவர்கள் உணர்வில்லாத மக்கள், உணர்வில்லாத மக்கள். இன்றைக்கு எங்கும் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியமாக நினைக்கிற மக்கள், அலட்சியமாக நினைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அப்புறம் எரிந்து போடுகிற மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு உள்ளேயே ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்திற்குள்ளாகவே நம்மை சுற்றிலும் இருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் மற்றவர்களோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆலயத்தில் இருக்கும்போது தங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருப்பார்கள். நான் கர்த்தருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன், இது ஜெப ஆலயம், இங்கு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார், கர்த்தரை நான் பார்க்க வந்திருக்கிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை பார்க்கிறார். அந்த உணர்வு என்பது மக்களுக்கு இருக்கவே இருக்காது. இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன் பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஆலயங்களுக்கு போகும்போது, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகும்போது திடீரென அங்கு பேசுகிற ஊழியக்காரர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லி பிரசங்கம் செய்யும் போது, சகோதரியை கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று சொன்னால் போதும், உடனடியாக ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், ஏன் கூட ஆண்டவர் பேசினார் என்று சந்தோஷமாக போகிற அதே ஜனங்கள் அடுத்த வாரம் அந்த கூட்டத்திற்கு வரும்போது, இல்லாவிட்டால் அடுத்த கூட்டத்திற்கு அவர்கள் வரும்போது, பாவத்தை குறித்து கடிந்து கொண்டு தேவனுடைய ஊழியர்கள் பேசும்போது, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது, என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி திட்டுகிறார், என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி சாபம் விடுகிறார், என்ன இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்புறம் எரிந்து விட்டு அவர்களை விட்டு தள்ளிவிட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு புறப்பட்டு போகிறதை பார்க்கலாம். வாக்குத்தத்தங்களை பேசும்போது கர்த்தர் பேசினார் என்று சொல்லுகிற அதே வாய் பாவத்தை குறித்து கடிந்து பேசும்போது, நியாய தீர்ப்புகளை குறித்து பேசும்போது ஊழியக்காரர் பேசுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை புறந்தள்ளி போடுகிற கூட்டம். அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வு இல்லை. ஒரு நாள் நான் ஒரு சபையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்து, அந்த பிரசங்கமெல்லாம் முடிந்து, சபையெல்லாம் முடிந்து நான் வெளியே வரும்போது ஒரு சகோதரி நேரடியாக என்னிடத்திலே வந்து கேட்டார்கள், பிரதர் இன்றைக்கு நீங்கள் எனக்குத்தான் பிரசங்கம் பண்ணினீர்கள், நீங்கள் என்னத்தானே பேசுறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய சூழ்நிலை எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கு பிரசங்கம் நடந்தது, பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன பேசினாரோ அவர்களோடு தெரியாது. ஆனால் அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் எனக்கு தானே பேசுனீங்க இன்னைக்கு, நீங்கள் எனக்கு தான் இன்னைக்கு சொன்னீங்க, என்னத்தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. உடனடியாக நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர் நான் உங்களுக்கு தான் பேசினேன் சிஸ்டர்னு சொன்னேன். எனக்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சுட்டு நான் ரோட்டில் போகிறவங்களுக்கு பேச முடியும்? இல்லை, நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன்னு வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் போங்க பேசாமல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் போங்க. தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளாத மக்கள்,
ஐயோ நான் தவறு செய்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வசனம் வருகிறது. யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசல. கர்த்தருடைய வசனம் வருகிறது. அந்த வசனம் என்னை குத்துகிறது. அந்த வசனம் என்னை உணர்த்துகிறது. அது உணர்த்தின உடனே ஆமா இல்லை, இந்த வசனத்தின்படி பார்க்க போனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே, மனம் திரும்ப வேண்டுமே என்கிற உணர்வு இன்றைக்கு இல்லை. எப்படி பேசலாம் என்னைய? இருக்கட்டுமே, அவர் எப்படி பேசலாம்? அது நானே தான் சொல்றேன். யாரும் என்னை குறித்து பேசக்கூடாது, யாரும் என்னைய செய்யக்கூடாது. உணர்வு இல்லாத மக்கள், உணர்வில்லாத மக்கள். அதனால தான் அந்த பக்தர் புலம்புகிறார், எனக்கு உணர்வை தாரும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று புலம்புகிறார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுக்குள்ளாக உணர்வு இருக்கிறதா? உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா? கர்த்தருடைய வசனம் வரும்போது உங்களுடைய இருதயம் துள்ளுகிறதா? இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். பக்தன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறான். இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்கிற சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறதா? எப்போதும் நம்முடைய இருதயத்தை அந்த சந்தோஷம் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட மகன், நான் ரட்சிக்கப்பட்ட மகள், நான் உலகத்தான் அல்ல, இயேசு என்னை மீட்டெடுத்து விட்டார், ஐயோ இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி விட்டார் என்கிற சந்தோஷம், அந்த ரட்சிப்பு நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். அந்த சந்தோஷம் இருதயத்துக்குள்ள இல்லைன்னா நமக்குள்ள உணர்வு இல்லைன்னு அர்த்தம். ரோட்ல நடந்து போகும்போது, நம்ம பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த உணர்வு எப்போது இருக்கணும்? நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. உலகத்தான் கூட அவனுக்கு ஈக்குவலா நான் பேசக்கூடாது. உலகத்தார் கூட அவங்களுக்கு ஈக்குவலா நான் நிற்க முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது, எனக்கென்று சில நிலைகள் இருக்கிறது. நான் அந்த இடத்துல அந்த தகுதியை விட்டு நான் கீழே எங்க இறங்க மாட்டேன். நான் தேவனுடைய பிள்ளை. அந்த உணர்வு இருக்கணும். இன்னைக்கு இருக்குதா இந்த காலத்துல? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? இது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு அழகான ஒரு காரியம், ஒரு வேடிக்கையான காரியம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். மார்க் 8வது அதிகாரம் 21வது வசனம், அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்குறாரு தெரியுமா? அதுதான் அங்கே ரொம்ப பாட்டம் லைன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரோடு கூட இருக்கிற அவருடைய சீஷர்கள்ட்ட கேட்குறார், ஏன்பா இன்னும் நீங்கள் உணரலையா? நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களே எப்படி? அவங்கெல்லாம் யார் கூடவே இருக்கிறாங்க? இயேசு கூடவே இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். இயேசுவோடு கூடவே இருந்து இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். அவங்களுடைய நிலைமை பார்த்தா பரிதாபம். அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வில்லையா? உங்களுக்கும் உணர்வில்லையான்னு பரிதாபமாக கேட்கிறார். இதுவும் சீஷர்களை பார்த்து தான் கேட்கிறார். அந்த கேள்வியினுடைய பின்னாடி, அந்த கேள்விக்கு பின்னால ஆண்டவருடைய துக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அழகா சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? அப்போ என்ன அர்த்தம்? என் கூட அவங்கெல்லாம் இல்லை, என் கூட இல்லை, என்னுடைய வல்லமை அவர்களுக்கு தெரியாது, என்னுடைய அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கூட இருந்து பார்க்கல, பிதாவாகிய தேவன் என்னோடு கூட பேசுவது அவர்களுக்கு தெரியாது, இவ்வளவு காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க கூடவே இருக்கிறீங்களே, என் கூடவே இருந்து நான் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, என்னிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படுகிறதை பார்க்கிறீர்கள், எல்லாத்தையும் பார்க்குறீங்க, என் கூடவே இருக்கிற நீங்களும் உணர்வில்லாமல் இருக்கிறீங்களே, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கூட நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஏசப்பா கூட தான் இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் வாரம் நான் கோயிலுக்கு போயிடுவேன், சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் காணிக்கலாம் நிறைய கொடுப்பேன், ஏன் நான் ஊழியம் கூட செய்கிறேன், நான் பிரசங்கெல்லாம் பண்ணுறேன், நான் பாட்டுலாம் பாடுறேன், எல்லாம் செய்யலாம். ஆனால் உணர்வு இருக்கா? இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கே உணர்வு இல்லை. அதனால தான் அந்த சங்கீதத்தை பாடிய பக்தன் புலம்புகிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே நீ புலம்புகிறான். இன்னைக்கு நமக்கு உணர்வு இருக்கா? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. சரி,
ஆனால் இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல, பழைய ஏற்பாடில் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் நம்ம கவனிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் ஜனங்களோ மதியற்றவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ஜனங்கள் தான், மற்ற ஜனங்களை பற்றி பேசல, அவருடைய ஜனங்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கு உணர்வே இல்லை, கொஞ்சம் கூட அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பேசுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்காக அல்ல, இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய உங்களோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு உணர்வே இல்லை, என்னுடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட உணர்வே இல்லை. உணர்வில்லாத மனுஷனுடைய வாழ்க்கை, உணர்வில்லாத மனுஷனுடைய நிலைமை என்னவாகும் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவருடைய இருதயம் உணர்வை இழக்குமானால், ஒரு மனுஷன் உணர்வில்லாதவனாக இருப்பானால், அந்த இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருளடைய ஆரம்பிக்கும். இருள் யாருக்கு சொந்தம்? நமக்கு தெரியும், அது சாத்தானுக்கு சொந்தம். இருளின் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இருள் சாத்தானுக்கு சொந்தம், அவன் இருளாயிருக்கிறான். வெளிச்சம் யாருக்கு சொந்தம்? அது தேவனுக்கு சொந்தம். அவர் தான் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்முடைய இருதயம் உணர்வை இழந்துச்சுன்னா, அந்த உணர்வில்லாத இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இருளடைய தொடங்குகிறது. முழுவதும் இருள் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் இருளுக்கு சொந்தக்காரனாகிய சாத்தான் உள்ளே வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை அவன் சீரழித்து போடுகிறான், அழித்து போடுகிறான். அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் உணர்வை இழக்குமானால் அடுத்தது பிசாசு உள்ளே வந்து உட்கார போகிறான் என்று அர்த்தம். என்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் உணர்வு இல்லைன்னா பிசாசு உள்ள வர போறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் இந்த பக்தன் கதறுகிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு உணர்வை தாரும் என்று கதறுகிறான். இரண்டாவது ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 4வது அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 19வது வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உணர்வை இழப்பானால் அடுத்தது அவன் தன்னுடைய சரீரத்தை அவன் கரைப்படுத்த ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்பட அவன் விட்டு கொடுக்கிறான், தன்னுடைய சரீரத்தை அவன் கெடுத்து போடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் அவன் ஆவலோடே செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது சொன்னேன், உணர்வு இல்லாத இருதயம் இருளடைகிறது என்று சொன்னேன். இரண்டாவது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உணர்வில்லாத மனிதன் சகலவித அசுத்தங்களுக்கு நேராக போய் கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அசுத்தமான காரியங்களை பார்ப்பது, அசுத்தமான காரியங்களை படிப்பது, அசுத்தமான காரியங்களை செய்வது என்று சொல்லி தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற தன்னுடைய சரீரத்தை அவன் கெடுக்க ஆரம்பிக்கிறான், அதை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளும், நம்முடைய சரீரம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், சரீரத்தை கெடுக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் தேவனாலே கெடுக்கப்படுவார்கள். சரீரத்தை கெடுக்கிறவர்களை தேவன் கெடுப்பார். அசுத்த இச்சைகளுக்கு யாத்தங்களை விட்டு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனாலே கெடுக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் அப்படி போறாங்க? உணர்வை இழந்தவர்கள், உணர்வை இழந்தவர்கள். நான் பொதுவாகவே ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லுவது உண்டு. சென்னையில் கூவா ஆறு என்று ஓடுகிறது. சென்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த கூவா ஆறு தெரிந்திருக்கும். அந்த கூவா ஆறை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிராஸ் பண்ணாமல் எங்கேயுமே போக முடியாது. நம்ம பஸ்ஸில் வரும்போது கண்ணை மூடிக்கொண்டே வந்தாலும் அந்த கூவா ஆறு பக்கத்தில் பஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கை நம்மையும் அறியாமல் கர்ச்சிஃபை எடுத்து நம்முடைய மூக்கை மூடிக்கொள்ளும். ஏன்னா அதனுடைய நாற்றம், அந்த கூவா ஆறுடைய நாற்றம் மூக்கை துளைக்க ஆரம்பிக்கும், மூடிக்கொண்டும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்மெல்லு போகுது. அதுக்கப்புறம் அந்த கையை நம்ம எடுத்து நார்மலான காற்றை நாம் சுவாசிக்க தொடங்குகிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த கூவா ஆற்று பக்கத்திலேயே குடிசை போட்டு வாழுகிறவர்கள், அந்த ஆற்றங்கரையிலேயே வீடு கட்டி வாழுகிறவர்களுக்கு அந்த நாற்றம் பழகி போகிறது. அதற்கு பின்பு அவர்களுக்கு அது நாற்றமாகவே தெரியாது, அந்த நாற்றம் பழகி போகிறது. அப்படித்தான் முதலாவது பாவம் செய்யும் போது, முதல்ல தவறு செய்யும் போது உள்ளுக்குள்ள குத்தும், அந்த உணர்வு இருக்கிறது, உள்ளுக்குள்ள குத்தும். ஐயோ தப்பு செய்கிறாயே, தவறு செய்கிறாய், நீ ஜெபம் பண்ணாம இருக்கிற, பைபிள் படிக்காம இருக்கிற, இப்படி கோபமா அடுத்தவங்கள பேசிட்ட, அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துட்ட, நீ கெட்ட வார்த்தை பேசிட்ட, தவறான காரியத்தை பார்த்துட்ட, இது தவறு, உள்ளுக்குள்ள குத்தும். ஆனா கொஞ்ச நாள் ஆனா அது உள்ளேயே இருந்துட்டா அது பழகி போகிறது, அது உணர்வை இழந்து விடுகிறது. அதற்கு பின்பு எவைகளெல்லாம் அசுத்தமோ, எவைகளெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளையெல்லாம் ஆவலோட செய்ய தொடங்குகிறான் மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்ந்திருப்பானோ? அப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருப்பானோ? தேவன் அவனை சும்மா விடுவார் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை, நெவர். ஒரு நாளும் அவன் வாழ்ந்திருக்க முடியாது. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுப்பார். மூன்றாவது ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தேவனாலே ஞானம் பெற்ற ராஜா சாலமோன் என்பவன். அவனை போல ஞானம் வேறு ஒருவனுக்கும் அதற்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட போவதும் இல்லை. அவனுக்கு ஒத்த ராஜா ஒருவனும் இல்லை. அவ்வளவு ஞானம் பெற்ற ராஜா. அவன் செய்த அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மேன்மை பெற்ற அந்த சாலமோன் ராஜா, அந்த 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் கர்த்தர் 2 தடவை அந்த சாலமோன்கிட்ட பேசினாலும் அந்த இருதயத்தில் உணர்வில்லாதவனாக தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்தும்படி, தன்னுடைய மனைவிகளை சந்தோஷப்படுத்தும்படி, தன்னுடைய மனைவிகளுக்காக, அந்நிய ஜாதியான தன்னுடைய மனைவிகளுக்காக அஸ்தரோத்துக்கு மேடைகளை கட்டுகிறான், விக்கிரக ஆலயங்களை கட்டுகிறான், தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவர் 2 தடவை அவனோடு கூட பேசினாலும் அவனுடைய இருதய உணர்வை இழந்து விட்டது. உணர்வில்லாதபடியினாலே, ஐயோ வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பெரிய தேவன். சாலமோனுடைய ஜெபத்தை எல்லாம் வாசித்து பாருங்க. அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தரை நோக்கி செய்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. தேவனை அவன் அறிந்தவன், தேவன் எவ்வளவு பெரியவர், அவருடைய மகிமையெல்லாம் அவன் சொல்லி ஜெபிக்கிறான். அவ்வளவெல்லாம் தெரிந்த சாலமோன் உணர்வில்லாதபடியினால கர்த்தரே வந்து பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு அவன் விக்கிரகங்கள் பக்கமாக அவன் சாய்ந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியிலே அவன் அழிந்தே போனான். தேவன் அவனை விட்டு விலகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை, சகோதரியே, நம்முடைய இருதயமும் உணர்வை இழந்து போனால் நம்முடைய நிலைமையும் அதுதான், நம்முடைய நிலைமையும் அதுதான். இதெல்லாம் அறிந்ததுனால தான் அந்த பக்தன் ஜெபம் பண்றாரு, எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாங்க, என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று ஜெபிக்கிறான். நாமும் ஜெபிப்போம், என்னையும் உணர்வுள்ளவளாக மாற்றும், என்னையும் உணர்வுள்ளவனாக எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உணர்வை தந்து நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுவார். அப்பொழுது நாம் சுகித்திருப்போம்,
ஆசீர்வாதமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.